வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமரத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் தாங்க. அதுவும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான். எலுமிச்சங்காய் ஊறுகாய் அம்மா தான் பண்ணி காமிக்க போகிறாங்க. நான் இல்லை, ஏன்னா அம்மாவுக்கு ஊறுகாய் வகைகள் ரொம்ப நிறையா தெரியும். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அம்மா பண்ணுறது. எப்படின்னா, இப்போ வந்து எலுமிச்சங்காயை 4 நாள் ஊற போட்டாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வேவு கட்டி வச்சுட்டாங்க. அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டாங்க எலுமிச்சங்கத்தில். அந்த நல்ல 4 நாள் ஊறினோம்னா எடுத்து நார்மல் அந்த ரெட் கலர் ஊறுகாய் தான். ஆனால் அதுவும் பண்ணி ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு ஊறுகாயும் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 2 ஊறுகாயும் நீங்கள் ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடல, மருந்துக்கு எதுவுமே போடாததால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈரக்கண்டி எதுவும் படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா. 25 எலுமிச்சம்பழத்தை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு நாள் வீட்டிலே வச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் அதை தண்ணி விட்டதுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். இதை தாளிக்கிறத பார்ப்போம். இதுக்கு 100 கிராம், இது 200 கிராம் கிளாஸு. இதில் 100 கிராம் மிளகாத்தூள் போடணும். இதுக்கு 1 ஸ்பூன் கடுகுத்தூள், 1 ஸ்பூன் வெந்தயத்தூள் போடணும். அப்புறம் எண்ணெயை காய வச்சு 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியவும், கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் தூக்கி விட்டணும். இல்லாட்டி இந்த கலர் மாறி போயிடும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூளை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் தூக்கி ஊற்றணும். கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கணும், அப்போ தான் காரம் தெரியாது. இதை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். அப்புறம் கடுகு வெடித்து பெருங்காயத்தூள் போட்டோம்ல, இந்த எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான் ஊறுகாய். எலுமிச்சம்பழத்தை உப்பு போட்டு, ஒரு கைப்பிடி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வீட்டில் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்புறம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு சொல்லுவோம். 5 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் வெந்தயத்தூள், 1 ஸ்பூன் கடுகுத்தூள். இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைக்கணும். 1-2 அரைக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த வெந்தயத்தூளும் கடுகுத்தூளும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது. இப்போ கடுகு வெடிச்சிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சியை போடணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகும், வதக்கணும். வதக்கி ஆற வச்சு லெமனில் கொட்டணும். இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு அதை தூக்கி கொட்டணும். இது ஆறிடுச்சு. இனிமேல் இந்த லெமனில் கொட்டணும். இப்போ அம்மா ஊறுகாய் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்க. இப்போ எல்லாருக்கும் அது கட்டாயம் பிடிச்சிருக்கும். அது கட்டாயம் லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் எப்படி பண்ணாங்க அம்மான்றது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.